பத்திரிகையாளர் திரு பிரியன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதோட அந்த கட்சியோட தலைவரா இருக்காரு. அவர் இன்னைக்கு திருச்சியிலிருந்தே கரூருக்கு போயிருக்கலாம், போய் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்திருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அதை அவர் செய்யல. இன்னைக்கு 4வது நாளா அவர் போகாது இருக்காரு. ஸோ அது அவங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஸோ அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ அவர் வெளியிட்டிருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் என் மேல என்ன நடவடிக்கைலாம் எடுங்க, தொண்டர்களை விட்டுடுங்க அப்படின்றாரு. அது ஒரு சிம்பத்தி வாங்குற ஒரு விஷயமா இருக்கு அது மக்கள்கிட்ட. அதாவது இவர் தான் கட்சியுடைய தலைவர், இவருக்காக தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இவருடைய நிர்வாகிகள் தான் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது விஜயுடைய கடமை. அதை விட்டுட்டு சிஎம் சார் என்னுடைய நிர்வாகிகளை விட்டுருங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மேல நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. நாளைக்கு விஜய் கூட என்கொயரி கூப்பிட்டா போய் பதில் சொல்லிட்டு தான் வரணும். அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த சூழல்லையும் ஒரு அனுதாபம் பெறுவதற்காக எம்எல்ஏ நடவடிக்கை எடுங்க, அவர் கட்சிக்காரர்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக எம்எல்ஏ வேணா நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இவரே போயிருக்கணும், கட்சிக்காரர்களை பார்த்திருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை சரியில்லை ஆக்சுவலா. ஏன்னா அடிப்படையில பாத்தீங்கன்னா யார் காரணம் என்று பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்புல தான் அரசாங்கம் இருக்கு. ஸோ அதன்படிதான் அவங்க செயல்படுவாங்க. அந்த என்கொயரிக்கு ஒரு நம்பர் கமிஷனுக்கு அல்லது வழக்கு விசாரணைக்கு விஜய் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர் சிஎம் சாரை பார்த்து இது மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். மற்றபடி அவர் கட்சியை தொடர்ந்து நடத்துவது என்பது மீண்டும் ரொம்ப விகரசா நடத்துவோன்றதெல்லாம் அது அவருடைய விருப்பம், அவர் தொண்டரோட விருப்பம். அது நம்ம யாரும் வேண்டாம்னு சொல்லல. கண்டிப்பா இதை விட நல்லாவே நடத்தணும், வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா இது மாதிரியான அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியான உங்களுடைய கருத்தை உள்வாங்கிக்கிறேன். உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு பிரியன். 3 நாட்களாகியும் விஜய் இதுவரை எதுவும் அது குறித்து பேசவில்லை, வாய் திறக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது அவர் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்திருக்கிறார். 3 முக்கியமான விஷயங்களை அவர் அதில் பேசியிருக்கிறார். ஏன் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை, நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்தும் கரூரில் மட்டும் இப்படி நிகழ்ந்தது ஏன், மக்களுக்கு உண்மை தெரியும் என்று பேசியிருக்கிறார். முதலமைச்சரை சுட்டியும் அவர் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களின் பார்வையை நாம் கேட்டு பதிவு செய்தோம்.